ஹலோ கைஸ், வெல்கம் டிஸ்கட் சேனல். வீடியோ நம்ம பற்றி பார்த்தீங்கன்னா வேறு பார்த்தீங்கன்னா நம்ம கல்கி திரைப்படம் ஒரு வேலையை ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் ஒரு அச்சீவ்மெண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. கலெக்ஷன் மத்தியில் இருக்கட்டும், ரிவ்யூ மத்தியில் இருக்கட்டும். இப்போ வரைக்கும் வந்து 600 crores ப்ளஸ் வந்து கிராஸ் ஆகி வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இந்த திரைப்படம் 100% 1000 crores அடிச்சிடும். அது சந்தேகம் இல்லை. எதிர்பார்த்த மாதிரி நம்ம பிரபாஸோட 2வது திரைப்படம் 1000 கோடி, அதுவும் டாப் 5ல் இருக்காது. என்ன டாப் 5 அப்படின்னா 100 crores பட்டியலில் அடிச்சிருக்கிற ஆர்டிஸ்டில் டாப் 5ல் இருக்குது. அதுக்கப்புறம் டே 1ல் கலெக்ஷன் 100 crores ப்ளஸில் கிராஸ் ஆன ஆர்டிஸ்டில் 5 திரைப்படத்தை வச்சு டாப்பில் இருக்கார் பிரபாஸ். இப்போ இத்தனையும் வச்சிருக்காரு. இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபில் மட்டும்தான் சிறப்பான ஒரு நடிப்பாக இருக்கட்டும், அவருக்கு ஏற்ற ஸ்கோப் வந்து செகண்ட் ஹாஃபில் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு வர காட்சியாக இருக்கட்டும், ஒரு பேச வசனங்களாக இருக்கட்டும், ஒரு செயலாக இருக்கட்டும், நமக்கு வந்து டேய் இங்கிட்டு போடா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். அது ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் படம் பார்த்துட்டு முடியல, நல்லா என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஃபஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் என்னடா டிஃப்ரென்ஸு, பின்னிட்டீங்க செகண்ட் ஹாஃப்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப் பின்னல், அப்புறம் வந்து லீடு பார்ட் 2 லீடு கமல்ஹாசன் அந்த ஸ்க்ரீன் பிளேஸ்லாம் கமல்ஹாசன் சார் வந்து கம்மி தான், 2-3 நிமிஷம் தான் வந்திருப்பாரு. அந்த 3 நிமிஷத்துல வந்து பின்னிட்டாரு, வேற லெவல் இம்பேக்ட் கிரியேட் பண்ணிட்டார். இதுதான் உலக நாயகன்னா உலக நாயகன் சொல்கிறார். இந்த செகண்ட் ஹாஃபில் அந்த அமிதாப் பச்சன் கேரக்டர் ஸ்டீலர், ஸ்டீலர் அவர் தான் தனியாலாம் இந்த திரைப்படத்தை வந்து டாப் நாச்சில் கூப்பிட்டு போயிருக்காரு. பிரபாஸ் இந்த திரைப்படத்தில் அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லைனாலும் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் மூலமாக வேறு லெவல் ஸ்கோப் பண்ணிட்டார். அந்த மூலமாக தெலுங்கு ஆடியன்ஸு, தெலுங்கு ஃபேன்ஸ், பிரபாஸ் ஃபேன்ஸ்க்கு வந்து அது ஒரு செம்ம ட்ரீட்டாக இருந்துச்சு. இப்போது இத்தனையும் அம்சத்தை கொண்ட கல்கி கண்டிப்பாக 1000 கோடி அடிச்சிருக்கு. இப்போ கல்கி 2 வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு 60% ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. 40% ஷூட்டிங் நடக்கணும். அது வந்து கூடிய விரைவில் வந்து நடக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. 2025 கல்கி 2 நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்கி 2 கண்டிப்பாக வந்துடும், வராமல் இருக்காது. ஏன்னா கல்கி 1 வெறும் வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கு இல்லையா, பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக 1000 crores அடிச்சிடும். திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து 700-800 கோடி. இப்போ வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காது. ஜஸ்ட் வந்து 50% ஆஃப் தி கலெக்ஷன் தான். பட் வந்து செகண்ட் ஹாஃப் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபிள் ஜோனுக்குள்ளே போவாங்க. என்னை பொறுத்த செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் சூப்பராக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ன்ற மாதிரி செகண்ட் பார்ட் வந்து இன்னும் சூப்பராக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஏன் அப்படி கொஞ்சம் டல்லாக கொண்டு போனாங்கன்ற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதைக்குள்ளே கதை என்ன நடக்குது, என்ன சரௌண்டிங்கில் என்ன நடக்குது, கதைக்குள்ளே மக்களை எடுத்துகிட்டு வரதுக்காக கொஞ்சம் டேரக்டர் வந்து அங்கே ஸ்லோ டவுன் பண்ணி, அப்புறம் தெலுங்கு ஃபேன்ஸ்க்காக பிரபாஸ் கிட்ட கொஞ்சம் சீன் கொடுத்து அப்படி ஸ்லோ டவுன் பண்ணி அந்த கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணதுனால கதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும். ஆனால் செகண்ட் பார்ட்டில் வந்து இந்த ஸ்லோ டவுன்லாம் தேவையில்லை, டேரக்டர் நம்ம கதைக்குள்ளே போனால் போதும். அதனால் வந்து செகண்ட் ஹாஃப் முழுக்க வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரியான செகண்ட் ஹாஃப் இருக்கும். செகண்ட் ஹாஃப் செகண்ட் பார்ட் இருக்கும். கல்கி 2 இது கல்கி யூனிவர்ஸ், சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். டேரக்டர் நாகஸ்வின் வந்து இன்னுமே சூப்பராக கொடுத்துருந்தாரு. சந்தோஷ் நாராயண் மியூசிக்குமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் தெலுங்கு ஆடியன்ஸ் ஒரு சில பேர் வந்து அந்த மியூசிக்கை வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. எது குறை சொல்கிறான்னு தெரியல. இந்த மாதிரியான படத்துக்கு இந்த மாதிரியான பிஜிஎம் தான் போடணும். என்ன வேறு பிஜிஎம் அவங்க எதிர்பார்க்குறான்னு தெரியல. என்ன எதிர்பார்க்கீங்கன்னு சொன்னீங்கன்னா சந்தோஷ் நாராயண் போட்டு கொடுப்பாரு. எதுக்கு குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நல்லா தான் இருந்துச்சு பிஜிஎம். கிளைமேக்ஸில் ஒரு பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்கும். அது பேர் தூக்கி சருவம் அந்த மாதிரியான பிஜிஎம்லாம் இருக்கும். ஆனால் அவங்க ஏன் அந்த மாதிரி குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்கு எந்த மாதிரி பிஜிஎம் எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. ஏதாச்சும் பிஜிஎம் சொன்னீங்கன்னா சொல்லுங்கப்பா. பார்ட் 2ல் சந்தோஷ் நாராயண் நல்லா போட்டு கொடுத்துருவாரு. என்ன தெலுங்கு ஆடியன்ஸ் ஓகேவா? ஓகே, கல்கி 1000 கோடி கன்ஃபார்ம். பிரபாஸ் அவரோட 2வது திரைப்படம் 1000 கோடி அடிக்குது. பாகுபலி 2க்கு அப்புறம் ஆஸ் எ ஹீரோவாக 1000 கோடி கலெக்ஷன் வைஸ்லேருந்து நல்லா போயிருக்கு. ஆஸ் எ படமும் நல்லா ஹிட்டாக இருக்குது. ஆனால் நம்ம பிரபாஸ் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கா, பிரபாஸ் தான் இந்த படம் நல்லா அடிச்சு தூக்குச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் எ பேன் இண்டியா படமாக அடிச்சிருக்காரு. பாகுபலி 2க்கு அப்புறம் ஒரு வழி ஹிட் வந்துச்சுன்னு அவர் நினைப்பார். இதுக்கு அடுத்து வர படம் எந்த அளவுக்கு இருக்க போகுது? சலார் 2, சலார் 1 வந்து அன்பிலீவபிள் டைரக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆகிட்டு எதிர்பார்க்கவில்லை. சலார் 2 நல்ல ஸ்க்ரீன் பிளே தருவார்னு நினைக்கிறேன். அப்புறம் ராஜ்யசபா அந்த படம் வந்து ஆஸ் எ தெலுங்கு மூவியாக இருக்க போது, நோ பேன் இண்டியா. அந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் இப்போலாம் சூஸ் பண்ணி நல்லா நடிச்சுட்டு வராரு. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி அங்கங்கே பேன் இண்டியாவாக போனால் நல்லாயிருக்கும். நம்ம படத்தை பேன் இண்டியா லெவலில் ரீச் ஆகணும். பேன் இண்டியா படத்தில் நம்ம ஆப்டாக இருந்தது. அதுக்கு நம்ம நல்ல ஸ்கிரிப்டாக சூஸ் பண்ணணும். பிரபாஸ்க்கு வந்து ஸ்கிரிப்டெல்லாம் பேன் இண்டியா லெவலில் தான் வந்திருக்கு. பிரபாஸ் அந்த லெவலில் தான் சூஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த லெவலில் சூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே அடி பேக் ஃபயர் ஆகி ஒரு வேலையாக கல்கி மூலமாக திருப்பி ஃப்ரண்ட் ஃபயர் போயிருக்காரு. ஓவராலாக வந்து கல்கி ஒரு நல்ல படிப்பு தான். ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ஸ், விஎஃப்எக்ஸ், விஷுவல்ஸ் எல்லாமே டாப் நாச்சில் இருந்துச்சு. இந்த டாப் நாச் மூவி பார்ட் 2க்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா பார்ட் 1 வந்து ஏன் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கதைக்குள்ளே எடுத்து வரதுனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்காங்க. பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் அடித்து தூக்கு போகிறான்னு நினைக்கிறேன். கமல்ஹாசன் அவரோட அந்த சீக்வன்ஸ் வில்லன் மிஷம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
பொறுத்து பார்ப்போம். 2025 இந்த படம் கண்டிப்பாக வந்து ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 60% ஷூட்டிங் முடிஞ்சால் மீது 40% தான் இருக்குது. அந்த 40% தரமாக கொடுப்பாங்க. நம்மளை 2 பாட்டில் முடிஞ்சிருமா கல்கின்றது பொறுத்து வந்து பார்ப்போம். முடிஞ்சிருந்தா மேக்ஸிமம் முடிஞ்சிருந்தா சொல்கிறாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். வெறும் 2 பார்ட்ஸில் இந்த படம் முடியுதுன்றது. ஓகே மக்களே, நீங்கள் நினைக்கிறேன் கல்கி இந்த அளவுக்கு பாம்பேரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. பிரபாஸ் அவர் ஒரு 9 வருஷம் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காருன்றதை பற்றி நீங்கள் நினைக்கிறேன் மறக்காம கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் டு BSK Tech YouTube சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.